ஏகலைவா பள்ளி இஎம்ஆர்எஸ் என்பது இந்தியா முழுவதும் உள்ள இந்திய பழங்குடியினருக்கு, அதாவது பட்டியல் பழங்குடியினருக்கு மாதிரி குடியிருப்பு பள்ளிகளை ஏற்படுத்துவதற்கான இந்திய அரசின் திட்டம் ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் திட்டம், அதாவது ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் இஎம்ஆர்எஸ். இந்த திட்டத்தின் கீழ் பழங்குடியின மக்கள் 50%க்கும் அதிகமாக வசிக்கும் இடங்களிலும் குறைந்தபட்சம் 20,000 பழங்குடி மக்கள் வசிக்கும் தொகுதிகளிலும் ஒரு ஏகலைவா பள்ளியை அமைக்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தமிழகத்தில் 320 உண்டு உறைவிட பள்ளிகள் உள்ளன. 8 ஏகலைவா பள்ளிகள், 48 விடுதிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் ஏகலைவா பள்ளிகளின் எண்ணிக்கை 8. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 275 1 என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 275 1வது பிரிவு ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் நலனை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து உதவித்தொகைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சாலை இணைப்பு, மின்சாரம் மற்றும் வீடு போன்ற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. 1998-99 ஆண்டு முதல் பழங்குடியின மாணவர்களுக்காக ஏகலைவா மாதிரி குடியிருப்பு பள்ளியை அமைப்பதற்காக அரசியலமைப்பின் பிரிவு 275 1 கீழ் நிதியில் ஒரு பகுதியை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியின மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவது இஎம்ஆர்எஸ், அதாவது ஏகலைவா பள்ளியின் முக்கிய நோக்கம்.